இந்த உடைஞ்சு போன பொம்மைக்குள்ள ஒரு பெரிய மெடிக்கல் சயின்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இதை ஏதோ சாதாரண மரபொம்மைன்னு நினைச்சுக்காதீங்க. செம்மரம், கருங்காலி, முள்ளிலவம், ஊசி இலை இந்த மாதிரி மூலிகை தன்மைகள் வாய்ந்த மரங்களால செய்யப்பட்ட பொம்மை தான் இந்த மரப்பாச்சி பொம்மை. நம்ம தாத்தா பாட்டிங்க காலத்துல இத கல்யாண சீதனமா கூட கொடுத்திருக்காங்க. இந்த அரிய வகை மரங்களோட முழு மருத்துவ குணத்தை தெரிஞ்சுக்கணுமா? உடனே கமெண்ட்ல மரம்னு டைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதை நான் கடைசியில சொல்றேன். இந்த மரப்பாச்சி பொம்மைகளை ஏன் கல்யாண சீதனமா கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ஏன்னா அந்த புதுமண தம்பதிகளுக்கு பிறக்கிற குழந்தைங்க இந்த பொம்மைய வாயில கடிச்சு விளையாடும் போது இந்த மரபொம்மையில இருக்க மூலிகை தன்மை அந்த குழந்தைங்களோட உடம்புக்குள்ள நேரா போய் அந்த குழந்தைங்களுக்கு எந்த தீங்கும் வராம பாதுகாக்கும்னு அந்த காலத்து பெரியவங்க நம்பினாங்க. இந்த பொம்மையோட அடிப்பகுதிய கல்லுல உரசி அதை மருந்தா எடுத்து குழந்தைங்களோட சளி இருமல் பிரச்சனைக்கு பத்தா போட்டு விட்டுற வழக்கமும் அந்த காலத்துல இருந்தது. யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளியா இருந்திருக்காங்க. ஆனா இந்த அறிவு நம்ம ஜெனரேஷனுக்கு கடத்தப்படலங்கிறத நினைச்சா உண்மையாலுமே ரொம்ப கவலையா இருக்கு. இந்த மாதிரியான வரலாற்று பொக்கிஷங்களை தேடி தேடி நான் சேகரிக்கிறேன். இது விற்பனைக்கானது இல்ல, இது பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். இதே மாதிரியான பொம்மைகள் உங்க வீட்டுல இருந்தா நம்ம கமெண்ட்ல மரப்பாச்சின்னு கமெண்ட் பண்ணிட்டு அந்த பொருளை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வரலாற்று தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.